ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. இந்த உலகை ஆளும் உள்ளத்தை ஆளும் தெய்வத்துக்கு நன்றி. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீகத்தின் சூட்சமத்தை அறிய வேண்டும். ஆன்மீகம் எங்கே இருந்து ஆரம்பமாகிறது என்பதை அறிந்து புரிந்து அறிவுள்ள மக்கள் வாழ வேண்டும். இன்று நாட்டிலே நடக்கும் கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, லஞ்சம், ஊழல், வறுமை, நோய், வரதட்சணை, விபத்துக்கள், பல விபத்துக்கள், உயிரிழப்புக்கள், அனாதைகள், விதவைகள், ஊனப்பிறப்புகள், இதெல்லாம் பாவத்தின் கணக்கு, கர்ம பாவத்தின் கணக்கு. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்கிறது? சந்தோஷமாக அந்த வாழ பிறந்த மனித இனம் அனுதினமும் துக்கத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் வறுமையிலும் வாழ வேண்டுமா? இது ஒரு வாழ்க்கையா? இப்படி வாழ்ந்தால் சொர்க்கமாக இருக்கும். அப்ப இன்று நடக்கக்கூடிய அந்த தீமைகளுக்கெல்லாம் காரணம் கர்மம், பாவமா, போதையா, கோபமா? எதனால் நடக்கிறது என்று, ஏன் நடக்கிறது என்று கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சும்மா சண்டை போட்டு கிடப்பெல்லாம் பெரிய தவறு ஐயா. ஒருத்தரை குறை சொல்லி ஒருத்தரை ஒன்றும், முதல்ல நீ நல்லவனா வாழ்றியான்னு பாரு. ஒருவரை ஒருவர் குறை சொல்லி பயனில்லை. எதனால் இந்த மனித வாழ்க்கை வீழ்ந்து கொண்டு இருக்கிறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கும், கோர்ட்டுக்கும், கலெக்டர் ஆஃபீஸுக்கும் அங்கு இங்கு எங்க தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதி இழந்து வாழ்வது ஏன்? அப்போ இறைவனுடைய கணக்கு எப்படி இருக்கு? கடவுளுடைய கணக்கு உன் முன்னோர்கள் செய்த தர்மம், கர்மம், பாவம், சாபத்தின்படி நீ கருவிலே விதைக்கப்பட்ட ஒரு விதை. மதி உனக்கு தலைவிதி, மனசாட்சி உன் வாழ்வுக்கு வழிகாட்டி. உனக்கு உன் விதிப்படி, உன் தலை விதிப்படி உனக்கு நடப்பது நடக்கும், கிடைப்பது கிடைக்கும், நிலைப்பது நிலைக்கும், போவது போய்கிட்டே இருக்கும். அது உயிரானாலும் சரி, மயிரானாலும் சரி. புனிதர் இயேசுநாதர் அன்று சொன்னார், பாவத்தின் சம்பளம் மரணம். யார் சொல்லிட்டு போயிருக்கா? இயேசுநாதர், இறைதூதர். ஏன் அதை சொன்னார்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ முன்னோர்கள் செய்த தர்மத்தின்படி நாம் கருவிலே எழுதப்பட்டுட்டோம். வாழ்கிறவன் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான், சாகிறவன் செத்து கொண்டுதான் இருப்பான். இதை தடுக்க முடியாது. இதிலே இந்த வாழு வயதிலே இடைச்சாக்கம் என்பது பாவத்தால் வீழ்ந்து கொண்டு இருக்கிறார். முன்னோர்கள் செய்யும் அந்த தர்மம், கர்மம், பாவம் அவரவர்களுக்கு பிறப்புக்கே, அவரவர்கள் வாரிசுக்கே அன்றி வேறு ஒருவருக்கு இல்லை. இப்போ நம்ம வாழ்க்கை எதில் ஓடிக்கிட்டு இருக்கு? நம் முன்னோர்கள் செய்த கர்மம், பாவங்கிற கணக்கின் சுழற்சியில் இயங்கிறது. வேற ஒன்றிலையும் இல்லை. மற்றதெல்லாம் நம்பாத பொய். முன்னோர்கள் செய்துவிட்டு போன அந்த இதுதான் நம்மளை இன்னைக்கு வழி நடத்துது. இப்போ இதில் வாழ்கிறவன் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பான், சாகிறவன் செத்து கொண்டு தான் இருப்பான். நிலையாக எவனும் உயிர் வாழ